ஹலோ கிங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸிக் மூவியோட ரிவ்யூ தான். ஆக்சுவலாக நிறைய பேர் ரிவ்யூஸ்ல படம் பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எதனால இந்த மூவியை உடனே போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ரீசனும், படம் எப்படி இருக்கு, ஏன் ரிவ்யூஸ்ல நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த படத்தை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா, மெயின் ரீசன் எல்லாருக்கும் தெரியும், யஷ்காக. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்த அந்த படத்தோட ஒரு இதுதான் நம்ம எல்லாரையும் இந்த படத்தையும் பார்க்கணும், நல்லா இருக்கும், ப்ராமிசிங் ஆக்டரா யஷ் வந்துட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஆக்சுவலா இன்னொன்னு என்னன்னா, கீது மோகன்தாஸ் அவங்க அஸ் அ டைரக்டரா 2 படம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு படம் நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் 3 இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க 2 படம் பண்ணதுலயே. ஸோ அப்போ அவங்களோட மேக்கிங்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், ப்ராமிசிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி இந்த மூவிக்கு போனேன். ஆக்சுவலாக இந்த மூவிக்கு போன உடனே இது ஒரு மாஸ் மூவி. ஸோ அந்த மாஸ்க்கானது என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு. கதையாக பார்க்கும் போது ஒரு லவ் டிபெண்ட்ஸான மூவி தான். ஸோ நம்ம கேஜிஎஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதுல நம்ம ஸ்டோரி லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் லவ் டிபெண்ட் பண்ண ஒரு மூவி. நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நம்ம தொலைக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்கும், சைக்காலஜிக்கலா என்ன ஆகுன்றத கிளைமேக்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை டிஃபைன் பண்ற மாதிரி தான் இந்த படம் டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். இதுல ஆக்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யஷ் எப்பவும் போலவே நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுல அந்த டபுள் ஆக்ஷன் ரோல் வந்ததுல அந்த செகண்ட் ரோலா ஒரு மாதிரி இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இதை தாண்டி பண்ணியிருக்காருல. ஸோ அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நயன்தாரா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நல்ல கேரக்டர் எந்த படத்துலயுமே நான் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல அவங்களோட மாஸ் அதுவுமே சூப்பரா செட் ஆயிருந்துச்சு. ஓப்பனிங்ல ஒரு ஃபைட் சீன் வரும், நயன்தாரா அதுக்கப்புறம் யஷ் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டன் கோரியோலாம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஸ்டன் கோரியோ பத்தி பேசும்போது, என்னடா இது, இந்த ஸ்டன் கோரியோஸ் பார்க்கும் போதே ஹாலிவுட் ஃபீல் வருதே அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, ஜான் விக்கு யாரு ஸ்டண்ட் பண்ணாங்களோ அவர் தான் ஜே அவர் தான் இதுக்கும் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டுக்கு மட்டுமே டாக்ஸிக்கு 45 டேஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் முடிக்கவே 45 டேஸ் ஆயிருக்கு. அண்ட் கீது மோகன்தாஸ் அவங்களோட பெரிய சக்சஸ்க்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க பண்ண எல்லா படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர் யாருன்னா கீது மோகன்தாஸ் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். ஸோ டைரக்டர் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் சினிமோட்டோகிராஃபர். அவங்களோட காம்போ, அவங்களோட பாண்டு தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு மூவியை நம்ம கிட்ட கொடுத்துருக்குன்னே சொல்லணும். அண்ட் அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபரா அவர் நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருந்தாரு இவங்களோட படத்துக்கு. ஐ திங்க் ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம் 2009 ஐ திங்க் நினைக்கிறேன் இவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு இன்டர்நேஷனல் அவார்டை வாங்கி இருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே 2 படம் பண்ணாங்க. 3வது படம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் போது அவங்களோட 2வது படம் தியேட்டர்ல பெருசா ஓடலைனாலும் நேஷனல் அவார்ட் வாங்கி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு உமன் டைரக்டர்ன்றதுனால ஏகப்பட்ட பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவங்களோட படம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கப்போ, ஒரு பேன் இண்டியன் ஸ்டார், ரா டேலண்ட், அவர் ஒரு டேலண்ட்டை அக்செப்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு 4 வருஷமா டாக்ஸிக் எடுத்தாங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்தை பார்க்கறதுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டா 300% மேல இந்த படம் ஒர்த் டு வாட்ச் தான். ஆக்சுவலா யஷோட நிறைய போர்ஷன்ஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தாலும், அந்த இடத்துல யஷ் வேற ஏதாவது ஒரு ஹீரோவா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது யஷ்ஷா இருக்க வரைக்கும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றத யஷ் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா பிரபாஸ் என்ன ஒரு மிஸ்டேக்கை பண்ணாரோ அதை யஷ் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா பிரபாஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்கை யஷ் பண்ணவே இல்லை. அப்படி என்னன்னா, பிரபாஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு டோன் ஆஃப் ஜேர்னர் செட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் அகெயின் அவர் அன்வான்டா அவருக்கு தேவையில்லாத ஒரு ஜேர்னர்ஸை டச் பண்ணி அவர் பெரிய ஃபிளாப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. யஷ் அவருக்கு என்ன வந்துச்சோ, எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ அதே ஜேர்னரை திரும்பி கண்டினியூ பண்றாரு. அதுக்கு டாக்ஸிக் ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா ட்ரைலர்ல பார்த்துட்டு அந்த மாதிரியான சீக்வன்சஸ் நிறைய இருக்கும்னு நினைச்சு படத்துக்கு வந்தீங்கன்னா அதுவும் இருக்கும், பட் அந்த அளவுக்கு இருக்காது. யாருமே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ற அளவுக்கு எந்த சீன்ஸுமே இருக்காது. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, அதுல வர ஃபைட் சீக்வன்சஸ்லாம், கழுத்தை வெட்டி தூக்கி போடுறது, கையை வெட்டுறது, குத்தி கிழிக்கிறது, எக்ஸட்ரா இந்த மாதிரியான ஷாட்ஸ் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அதான் சினிமோட்டோகிராஃபர் அவங்க ஒய்ஃபுக்காக பண்ணாம வேற யாருக்காக இந்த அளவுக்கு பண்ண போறாரு?
ஸோ அந்த காம்போ தான் பயங்கரமா இங்க ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லணும். ஸ்டண்ட் லைக் அவ்வளவுதான். ஜான்விக் பிடிச்சவங்க எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமா பிடிக்கும். இதுலயுமே அவர் பயங்கரமா கோரியோ பண்ணியிருக்காரு. மியூசிக்னு பார்க்கும்போது ரவி பசூர். ஸோ நமக்கு கேஜிஎஃப்ல அவர் எந்த இடத்துலையுமே நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இதுலயுமே இருந்தது. ஆக்சுவலா இதுல மிஸ் ஆகுற ஒரு விஷயம் என்னன்னா லைக் அந்த கோர் லைன் மட்டும் ஒன்று மிஸ் ஆகுது. ஸ்டோரிக்கான அந்த லைன் மட்டும் லைட்டா மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மூவி வந்து ஒர்த் டு வாட்ச் தான். எல்லாருமே வந்து தியேட்டர்ல போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் மேஜர் திங் லைக் படம் நல்லா இல்லைன்றத ரிவ்யூவை பார்த்துட்டு யாருமே படத்துக்கு போகாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா இல்லைன்றதை யோசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த படம் நல்லாவே இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தான் தோணும். அதனால எந்த படமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் வந்து பார்க்காதீங்க. அது வந்து லைக் பெஸ்ட். அப்போதான் உங்களுக்கு ரியலா அந்த படத்தோட ஃபீல் வந்து கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாக்ஸிக் எப்படி இருக்குன்னா டாக்ஸிக்கா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.